பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களை காணவும் ஆண்டவரை வழிபடவும் நம்முடைய தெய்வம் விடுதலை செய்திருக்கிறார். எல்லா துதியும் கனமும் புகழும் அவருக்கே உரித்தாவதாக. இந்த ஆராதனை நம் மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய குரு செய்யக்கூடிய செயல் திரு எஸ் ஜீவன் ஐயா அவர்களும், நம்முடைய குரு செய்யக்கூடிய பொருள் திரு வி சாமியன் ஐயா அவர்களும் நமக்கு நடத்தி தருவார்கள். இந்த ஆராதனை துவக்கமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோம். கிருபை நிறைந்த நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீரை பாதுகாத்து நடத்துகிறீர்களே, அதற்காக நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உதவிக்கிறோம். அன்பு ரட்சகரே, உண்மை நாங்கள் ஆலயத்திலே ஒன்று கூடி தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையில் இந்த காணொலி காட்சி மூலமாக துதித்து பாடவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், உடைய சத்தியத்தை தியானிக்கவும் திருவை செய்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய மக்களுக்கு தருபடியாக நான் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். Thank you.
கடவுள் ஆவி இருக்கிறார். அவரை தொழுது கொள்வதற்கு ஆவி இன்னும் ஒன்று அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தரோடு கூடினால் இதிலே களிகூர்ந்து மகிழ்ப்படுவோம். சூரியன் ஒதுக்கும் திசையிலே அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் உயர்கிறார், அவர் இறைவனின் திருவில்லை. அவர் உயர்ந்தது கூட நாம் உண்மையில் நடந்தார். ஒருவரோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு குமாராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சார்ந்த அவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் சொல்வது, ஆண்டவரே உடலுக்கு தருவோம். அப்பொழுது எங்கள் வாயுவை புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரையை கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான நடத்தாளர்களை படைத்து உமது மாநிலங்கள் செயலாளர்களுக்கு நாங்கள் முத்திரையை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தில் தெரிந்து எல்லாவற்றிலும் எங்கள் ஒரு மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுவோரை போற்றுகிறோம். பரிசுத்தாவியாகிய கடவுளே, எல்லா உயிர்களும் எங்களை வழிநடத்தி கடல் நன்மையை நெஞ்சில் கொள்கிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உம்மைக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவமறிக்கை. நமக்கு பாவங்களை நம்மை நாமே அறிந்துகொள்ளாமல் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்ம சுற்றிகளுக்கு அவர் மட்டத்துக்கு ஒரு விதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பலத்த குலதமாகவும் ஒரு பாவங்களையும் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் சொல்வதற்கு நான் பார்த்தனல்ல. உடைய குடிகள் ஒன்றாக என்னை வைத்துக் கொண்டு இருப்பேன். கடவுள் ராஜ்யம் சமர்ப்பித்திருக்கிறது. மனம் திரும்பி புருஷத்திலே நம்பிக்கை உள்ளீர்கள். நமது மகன்களாக பருவப்படியாக எல்லா விதத்திலும் மன்னிப்போடு ஒதுக்கப்படும் பாவங்களாக 14 தினமுக்கு இருக்கிறார். நாம் உள்ளபடிக்கு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஒருவனாய் நம் பாவங்களை தாழ்மையோடு வருகிறோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, எண்ணனாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உலகமாய் பாவம் செய்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. என்னிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல என்னிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருந்த உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரியுங்கள். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். பிதாவே, ஆமென். சகோதர பக்தர்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நியத்தை நமக்கு கற்றுகிறது. வாழ்க்கை செய்வதற்கான காலத்தை நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்தலை தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். படிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. படிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதியை மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு.
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரமும் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். முதலாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். படிக்க வேண்டிய இரண்டாம் திருமறை பாடம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாவொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இரண்டாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 55. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தையாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம் சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உங்களுக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். முறையாக படிக்க வேண்டிய சங்கீத பாடம் 18ஆம் சங்கீதம் வசனங்கள் 20 முதல் 30 முடிய. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரயாணங்களை நான்
தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபட்டுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புறமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீத பாடம் படித்தாயிற்று. கர்த்தர் மைந்த தூய ஆவியருக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற நம்முடைய நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு என்று தந்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்ற தலைப்பின் வழியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். இந்த நாள் மிக அருமையான ஒரு நாளாய் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தலைப்பு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாம் வாசித்த வேத பகுதியின் அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால், மோசே இங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுவிட்டார். இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு அங்கு யாரும் இல்லை. இந்த சூழலில் ஆண்டவருடைய வாக்கு யோசுவாவின் பக்கம் திரும்புகிறது. யோசுவாவை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இந்த மக்களையும் நீயும் சேர்ந்து கர்த்தர் உங்களுக்கென்று முன்குறித்திருக்கிறதான சுதந்திரமாய் கொடுக்கிறதான கானான் தேசத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த கர்த்தர் வலியுறுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், முன்பு மோசே இருந்தார், மோசே நடத்தி கொண்டிருந்தார். மோசேவோடு தேவன் பேசினார். மோசே தன்னுடைய மக்களுக்கென்று எதை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்த அதை மோசே மிக சிறப்பாய் செய்து கொண்டும் வந்தார். ஆனால் இப்பொழுது மோசே இல்லை, மோசே மரித்து விட்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இன்னும் ஆண்டவர் அளித்த வாக்களித்த தேசத்திற்கு இன்னும் செல்லவில்லை. அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மோசேவின் இடத்தில் அடுத்த ஒரு மனிதன் அங்கே வந்து சேர வேண்டும். அந்த பணியை நிறைவேற்ற கர்த்தருக்கென்று அடுத்த பிரதிநிதி அங்கே தேவைப்படுகிறார். அந்த பிரதிநிதியாக கர்த்தர் இங்கே இப்பொழுது யோசுவாவை நியமித்திருக்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேத பகுதியில் வாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேவுக்கு சொன்ன அந்த வாக்கை அவர் மீண்டும் சொல்லுகிறார். 5ஆம் வார்த்தையின்படி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மோசேவோடு இருந்த தேவன் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு இங்கே வாக்களிக்கிறார். இந்த வாக்கை ஏற்றுக்கொண்ட அவன் இஸ்ரவேல் மக்களை நடத்த ஆயத்தமாகிறான். அப்படி ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் அடுத்து ஒரு வாக்கை தருகிறார். என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னது உண்மை என்று சொன்னால், அவ்விடம் இவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அவ்விடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இவனுக்கு கொடுக்கிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், 7ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால், உன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியே செய்ய கவனமாய் இருப்பது மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு தினமடனாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய தாசனாகிய மோசேவுக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை இவனுக்கும் கற்பித்திருக்கிறார். இந்த கற்பித்தலை இவர் கையாள வேண்டிய முக்கியமான நிர்பந்தம் இருக்கிறது. என்று சொன்னால் அவர் கற்பித்த கற்பனைகளை நியாய பிரமாணங்களை இவர் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் மாத்திரமே அந்த கானான் தேசத்திற்கு போய் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் சேர முடியும். அதற்காக 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய்.
அப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களை கையாளும் பொழுது மாத்திரமே நாம் புத்திமானாயும் வழிகளை விட்டு விலகாமல் சரியான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே மோசே இல்லை, மறுத்துவிட்டார். இப்போ யோசுவா வந்திருக்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் தருகிறது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை நடத்த வேண்டும், அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அளித்திருக்கிற நியாயப்பிரமாணங்களை நிச்சயமாய் இவர் என்ன பின்பற்ற வேண்டும், அவர்களை நிச்சயமாய் ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் வழிகள் விலகாமல் செல்ல வேண்டும். வழிகள் விலகாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தி வேண்டும். புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கு யோசுவாவுக்கு வாக்களித்தார். இந்த வாக்கை அவர் ஃபாலோ பண்ணதுனால நாம் 3ஆம் அத்தியாயத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக நிற்பது மிக பெரிதான ஒரு யோர்தான் நதி. யோர்தான் நதியை கடப்பது கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நாம் எப்படி பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணங்களையும் கர்த்தர் தந்திருக்கிற கட்டளைகளையும் கர்த்தர் நமக்கென்று அருளிருக்கிற வேத வாக்கையும் பின்பற்றும் பொழுது மாத்திரமே நாம் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். ஆகவே கர்த்தர் வேதத்தை நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவன் உரைத்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை பின்பற்றும் பொழுது மாத்திரமே நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள முடியும். நாம் பரிசுத்தம் பண்ணிக் கொண்டால் மாத்திரமே கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது மாத்திரமே நாம் கடவுளுடைய பிரதிநிதிகளாக மாற முடியும். நாம் கடவுளுடைய பிரதிநிதிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தம் பண்ணும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மையும் தெரிந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அதை செயலாற்ற முடியும். நாம் நற்செய்தி பாடப்பகுதியை வாசிக்கும் பொழுது பார்த்தோம். என்னவென்று என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக அவர்கள் ஜெபங்கள் செய்யும் பொழுது சிறு சிறு காரியங்கள் மாத்திரமே நடைபெறுகிறது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெறவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு சிறிய அவிசுவாசம் இருக்கிறது. அந்த அவிசுவாசத்தை உடைப்பதற்காக கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் வழிகளை ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறார். அவர்களும் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வழிவகை செய்கிறார். ஆகவே மார்க்குவின் கடைசி அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி, நீங்கள் சர்ப்பத்தை எடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் என்று சொன்னால், சத்தியத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், இப்பொழுது உலகத்தில் மக்களை சூறையாடி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை நிச்சயமாய் நாம் தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் திரு சட்டத்தை மதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கென்று சிந்திருக்கிற ரத்தத்தின் வழியாக விடுதலையை பெற்றுக் கொண்ட நாம் இத்தருணத்தில் உலகத்தின் மக்களுக்காக ஜெபித்து அந்த மக்களின் விடுதலைக்காக நாம் இறைவனடியில சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளில் எங்களையும் உங்களுடைய பிரதிநிதியாக மாற்றியிருக்கிறீர். உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் கூட ஆண்டவரே நமக்கு சொல்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த காணொளியில் காண்கிற இந்த செய்தியின் அடிப்படையிலே நாங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக எங்களை ஒப்புக் கொடுத்து உலகத்தின் மக்களுக்காகவும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து அனைவருடைய விடுதலைக்காக போராடுவோம் என்று சொல்லி வாக்குறுக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய அனைத்து சம்பத்துகளையும் கர்த்தருக்குள்ளாக அர்ப்பணித்து தேவனுடைய எல்லா விதமான சித்தத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தரோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்களையும் ஆண்டவரே, இதற்கென்று உதவி அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. மோசேயோடு தேவன் யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடும் இருந்து எங்களையும் எங்கள் உலகத்தின் மக்களையும் நடத்துவீராக. ஆமென். கிறிஸ்தவர்களே, நம்முடைய குருசேகரத்தில்
மாமியார் கடந்த வேலைக்கிழமை கத்தர்களுக்கு எழுந்தார்கள். அவருக்காக எதிர்க்கப்படி ஒரு சிலருக்கு சார்பே கேட்டுக்கொண்டேன். நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தை பொறுப்பாளர் திருமதி ஜோதி சௌந்தரராஜன் அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, தருமையான மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோங்க தாவே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே சோதரிக்கிறோங்க தாவே. அப்பா, இருவர் மத்தியிலே வருவேன் என்று சொன்னவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலே கூட எங்கள் மத்தியிலே நீ வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு காண செய்த என் தேவனுக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோங்க தாவே. உலகமே ஆண்டவரே, கொடிய ஆண்டவரே அப்பா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா கொடிய ஆண்டவரை பாதிப்புல இருந்து ஆண்டவரே அப்பா எப்போது கூட ஆண்டவரை ஒவ்வொருவரும் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க அந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறதுக்காக குறிப்பாக எங்கள் திருச்சபையிலே எங்களுக்கு குருசேகரத்தை ஆண்டவரை அப்பா ஒருமித்து உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இச்சுப்புத்தூர் குருசேகரத்தை ஆண்டவரை நீர் இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் இந்த நாட்களிலே கூட எங்களுக்கு புதிய ஒரு 1000 தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். குருசேகரத்தை ஆண்டபடி ஆண்டவரை இப்போது கொடுத்த 1000 மூலியமாய் எங்கள் திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காக உடைய கரத்துல வந்து நிற்கிறதாவே இப்போது கூட ஒவ்வொரு ஆண்டவரை காரியங்களை என் தேவன் நீர் எடுத்து நீர் பயன்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கூட எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துறதுக்காக குறிப்பாக ஆண்டவரை அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர் மூலமா இந்த குருசேகரத்திலே என்ன ஊழியங்கள் நடைபெற வேண்டுமோ தடைப்பட்டிருக்கிற எல்லா ஊழியங்களையும் நடைபெற என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய கரத்துல நிறுத்தாமே வெளிப்படுத்தி ஆண்டவரை அப்பா அநேக காரியங்களை நீ நடத்த அவருக்கு ஒப்பு கொடுக்க போறதுக்காக சோத்திருக்கிறேங்க தாவ. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா திறக்கப்படாத இருக்கிற ஆலயங்களை ஆண்டவரே நீ திறக்கப்பட எல்லா வழிவாசலை நீ திறக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா இப்போது கூட இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். இப்போது கூட ஆண்டவரை அநேக பழக்க வழக்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரை பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துறதாவ ஒரு விஷயம் ஆண்டவரை அவர்கள் மனமாற என் தேவன் உதவி செய்ய ஆண்டவரை. இது கடைசி காலத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய 24 நடக்கிற காரியங்கள் எல்லாம் இப்போது ஆண்டவரை நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரே உடைய வருகையிலே எதிர்கொள்ள என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறதாவ. குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறதாவ. இந்த தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி என் தேவன் அறிவிராஜா ஒரு விஷயம் ஆண்டவரை நீர் மனம் இருங்க ஆண்டவரை. எங்க தேசத்தின் மேல நீ மனம் இருங்க ஆண்டவரை. அப்பா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவ. அந்த வாக்குத்தத்தை இப்போது ஆண்டவரை நிறைவேற உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ்ல இருந்து அநேக ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ள என் தேவன் நீர் மனம் இறங்க போறதுக்காக சோத்திருக்கிற கர்த்தாவ. அது மாத்திரம் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை 1 மாத காலமாய் ஆண்டவரை அப்பா அப்பா பிள்ளைகளுக்கு படிப்பு வீணாய் போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவ. ஒரு விஷயம் ஆண்டவரை நீர் மனமிறங்கி இந்த வைரஸ் ஆண்டவரை முடிவு ஆண்டவரை முடிய என் தேவனை உதவி செய்ய போறதுக்காக சோத்திருக்கிறோம் ஆண்டவரை. தீராத வியாதியில இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இப்போது ஆண்டவரை நீர் தாமே தொட்டு குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. அப்ப அது மாத்திரல அநேக திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. திருமணம் ஆயத்த பண்ணியும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரை. ஒரு விஷயம் எல்லா வழிவாசலையும் திறக்க பந்தக்காய் சோதரிக்கிறங்க தாவ. திருமணமாகிய பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை. மாத கர்ப்பிணிகளுக்காக வருகிற ஆண்டவரை. இப்போது இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது எவ்வளவு கடினம் சொல்லி என் தேவன் அறிவுராஜா ஒரு விஷயம் ஆண்டவரை. தாயும் சேயும் பிரித்தெடுக்கிறது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரை. அப்படியா நீ செய்ய கொண்டு நன்றி
குறிப்பாக இந்த கொடிய வைரஸ் வயோதிகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாய் பாதிக்கப்படுகிறேன்னு சொல்லி நாங்கள் அறிகிறதுக்காக ஒரு விஷயம் இந்த வயோதிகளை உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவள் தேவைகளை நீ சந்தியானவரை ஏற்ற வேலை இந்த வேலையில அவள் கட்டளையிட வேணுமா செபிக்கிறானவர. அப்பா இப்போது கூட வேலை வாய்ப்புக்கு போக முடியாத அன்றுவரை பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காய் செபிக்கிறானவர. இருக்கிற ஒரு இடத்திலே அன்றுவரை கொடுக்கிற மனதை நீ ஏற்படுத்த வேண்டுமா செபிக்கிறானவர. அப்பா பகிர்ந்து கொடுக்கிற காரியங்களை தேவன் ஏற்படுத்த ஆண்டவர. அப்பா நாங்கள் பிறருக்காக செபிக்கும்படி எப்படி தானியேல் ஆண்டவர அப்பா பிறருக்காக செபிக்க ஒருமனப்பட்டாரோ அதே போல நாங்கள் பிறருக்கு செபிக்க ஜெபத்திலே உதவி செய்ய தேவன் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறாண்டவர. அது மாத்திரம் ஆண்டவர அப்போஸ்தலர் காலத்திலே கூடி ஜெபித்து ஆண்டவரே அநேக பேரை ரட்சிப்புகளை வழிநடத்தது போல நாங்கள் ஒருமித்து ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடக்க உதவி செய்யும். அது மாத்திரம் ஆண்டவர தானியேல் ஆண்டவர 18 வயதிலே ஆண்டவர நீ பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு கொண்டு வந்த நாட்கள் போது 80 வயது வரைக்கும் கர்த்தாவே அவர் ஆண்டவரை இடைவிடாமல் 3 வேளை முன்பு செய்தது போல ஆண்டவர அவர் தொடர்ந்து ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஆண்டவர காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வேலையிலே கூட எங்கள் திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எங்கள் ஆயிரம் மூலமாய் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதி குறிப்பாக அன்றைய எங்கள் திருச்சபையினுடைய தலைவருக்காகவும் அன்றைய செயலருக்காகவும் பொருளருக்காகவும் ஜெபிக்கிறாண்டவரை அவர்களையும் அவருடைய ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அது மாத்திரம் அன்றைய இருக்கிற கிளை சபைகளே உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். அன்றைய 11 சபையில 10 கிளை சபைகளே தேவன் ஆசீர்வதியும். அவர்களுடைய அந்த சபையை நடத்துகிற ஊழியர்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர் நடத்துகிற ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறாண்டவரை அப்படியா நீ செய்வதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி போற காலங்களிலே குறிப்பாக வரப்போற நாட்களிலே நாங்கள் திருச்சபையிலே வந்து உண்மையை ஆராதித்து அன்றைய சமூகத்திலே மனமுற்ற இருக்க என் தேவன் உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது கூடிய நாட்களிலே நடக்க போறதுக்காக நன்றி ஆவியானவரை. இப்போது கூட பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய பாடல் மூலமாய் மகிழ்ப்படுத்தின பிள்ளைகளை உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறங்க தான். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவர் தேவைகளை சந்தி ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியம் நடைபெற என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை எடுத்துப்போம். பரமனையில் இருக்கிறாவே நாம் சுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக அந்த வீடு ஆராய்ச்சி எனக்கு விரோதமான குற்ற மனித குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து என்னை சொன்ன பேசி ராஜ்யம் வறுமையும் நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் சமாதானம் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபையோடும் குறிப்பாக நம்ம 1000 அம்மாவுடைய குடும்பங்களோடு இன்றும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.